வணக்கம், நான் உங்க அடிக்கிருஷ்ணர். இப்போ இந்த இதில் வந்து என்னன்னா, நம்ம செக்கு வேற பேங்க் செக்கு போட்டோம். அந்த பேங்க் செக்கு இப்போ உங்களுக்கு இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கட்டும், இல்லை ஐசிஐசி பேங்க் இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் எக்ஸாம்பிள் அந்தந்த பேங்கோட செக்கை இப்போ உங்களுக்கு இந்தியன் பேங்க் ஒருத்தர் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட் இந்தியன் பேங்க்ல இருக்கு, ஒருத்தர் உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல செக் கொடுத்துருக்காரு. அப்போ போட்டீங்கன்னா எப்படி ஒரே நாள்ல கிளியர் ஆச்சோ அது மாதிரி இப்ப எந்த பேங்கோட செக்கை போட்டாலும் 1 மணி நேரத்துல கிளியர் பண்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த ரூல்ஸ் இன்னையில இருந்து அமலுக்கு வருதுன்றாங்க. ஒரே நாளில் காசோலைகள் கிளியர் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி புதிய நடைமுறை, நாடு முழுவதும் காசோலைகளுக்கு ஒரு மணி நேரத்தில் பணம் வழங்கும் திட்டம் வங்கிகளில் இன்று முதல் அமலாகிறது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை டெபாசிட் செய்யப்படும். அதாவது கட் ஆஃப் டைம் இருந்துச்சு, 11 மணிக்குள்ள போட்டா 2 நாள் ஆகும். 2வது நாள் 11 மணிக்குள்ள போட்டா. ஆனா 11 மணிக்கு மேல போட்டா கலெக்ஷனுக்கு 3 நாள் ஆகும். அடுத்த நாள் 11 மணிக்கு தான் எடுப்பாங்க. ஆக்சுவலி 11 மணிக்கு மேல எடுத்தா அன்னைக்கு கணக்குல அடுத்த நாள் கணக்கு. ஆனா இப்போ 10 மணில 4 மணி வரைக்கும் போடலாம், டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணாலும் 1 மணி நேரத்துல கிளியர் ஆகும் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா பல பேர் வந்து ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்காங்க, அக்கௌண்ட்ல கேஷ் கொடுத்துட்டு செக் கொடுத்துட்டு டெபாசிட் பண்ணாதீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு த்ரூ மொபைல்ல ஆப் மூலயமா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு அவனே டிரான்ஸ்ஃபர் பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், என்னன்னு இந்த மாதிரி காசை வாங்கிட்டு ஏமாத்தாங்கன்னு அடுத்த நாளே போய் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட். காசு கொடுக்க வேண்டிய கடன் வாங்கியிருந்தான், கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணா அவங்களும் நம்ம காசை கொடுத்தாங்க கம்மிட்டு இருந்திருக்காங்க, வித்ரா பண்ணல. விட்டதுனால அவன் வந்து சைபர் போலீஸ் எஃப்ஐஆர் எடுத்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யாருமே எடுக்க முடியாது. நம்ம இவங்க மேல எஃப்ஐஆர் கேஸ் ஆன்டிசிபேட் பெயில் யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. காசு கொடுத்தது தயவுசெய்து சொல்றேன், யாருமே அப்பாவித்தனமா அக்ரிமெண்ட் இல்லாம எந்த வியாபாரம் பண்ணாதீங்க, பக்கா ப்ரூஃபோட பண்ணுங்க. சரிங்களா? இந்த இன்கம் டாக்ஸ் பயந்து லட்சமோ கோடியோ விட்டுறாதீங்க. 1 ரூபா விட்டாலும் உங்க காசு கை காசு. 1 ரூபா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸை கட்டுறதுல பிரச்சனையில கட்டிட்டு நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்க பாருங்க, கையில கொடுத்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? எக்கார்ந்து கொண்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க. நிறைய பேர் பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.